ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்கேஜி போகிறவங்கெல்லாம் இது புதுசாக கற்றுப்பீங்க. அப்புறமா நீங்கள் ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன்லாம் படுக்கணும்ல, அதுக்கு இந்த மாதிரி பேஜ் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நோட் புக் வாங்கிக்கோங்க. அப்புறம் இப்போ ஸ்லாண்டிங் லைன் ஃபுல்லாக எழுதிட்டு வரணும். ஸ்லாண்டிங் லைன் பழகலாம். எப்படி பண்ணணும் ஒரு காமிக்க பாருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் லைன் இருந்து இப்படி பண்ணணும். வளையக்கூடாது இப்படி, அப்படிதான் தப்பு. கர்வ் மாதிரியே வந்துடணும். கர்வ் மாதிரியே இப்படி 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 போடணும். நேரம் இப்படி நிற்பீங்கள்ல, இப்படி ஸ்ட்ரைட் அப்படி சொன்னால் இப்படி நிற்பீங்கள்ல, அதே மாதிரிதான் இடும். பென்சிலை இப்படி நான் ஸ்ட்ரைட்டாக நிற்க வைக்கிறேன், அடுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இடும். ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. நான் பண்ண பாடியே ஒரு ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. நான் எதை பார்த்து ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. நீங்கள் 3 லைன்ஸ் எழுதிட்டு வரணும். அதை உங்களுக்கு நான் 2 லைன் சொல்லி தருவேன். நீங்கள் 3 லைன்ஸ் எழுதிட்டு வரணும். எல்லாரும் எழுதி முடிச்சாச்சா? அடுத்த லைனுக்கு போகலாம். இந்த பேஜ் ஃபுல்லாக நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கணும். டைம் ஒன்றா பார்த்தாச்சு. இப்போ ஸ்லீப்பிங் லைன் இங்கே பாருங்கள். நான் இங்கேருந்து இப்படி போட்டிருக்கேன், அதான் ஸ்லீப்பிங் லைன். முதல்ல ஃபுல்லாக எழுதிட்டு வரல, நீங்கள் அது பார்த்து எழுதுங்க. ஃபுல் பேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நான் அமைதியாக உட்காந்துட்டு நான் சொல்லலாம் எழுதணும். ஆமாம், ஸ்லீப்பிங் லைன் யாராவது ஃபுல்லாக எழுதிட்டிங்கன்னா நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நான் ஸ்லாண்டிங் லைன் பார்க்க போகிறோம். எப்படின்னா இப்படி இப்போ நாம் இப்படி ஸ்லாண்டிங் லைன் நிற்கிறோன்னா அதே இப்படிலாம் ஸ்லாண்டிங் லைன் எப்படின்னா இங்கிருந்து இங்கே போகணும். இங்கே இது டெய்லி இதோட ஹோம்ஒர்க்காக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வரணும். ஸ்லாண்டிங் லைன் சொல்லிகிட்டே எழுதுங்க. ஸ்லாண்டிங் லைன். அதுவும் இல்லாமல் நான் பென் கண் போடுறாரு. பென் பண்ண போடுறாரு. பென் இப்போ ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சாச்சா? ரைட்டிங் ஸ்லாண்டிங் லைன் அப்படி எழுதுங்க. நாம் இப்போ ரைட்டில் எழுதணும்னா ஸ்லாண்டிங் லைன், அப்படியே நம்ம லெஃப்ட்டும் எழுதிடலாம். அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லெஃப்ட்டும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான். இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணு. உங்கள் கடைசியில் உங்களுக்கு வரலன்னா இது பார்த்து எழுதிக்கலாம். போர்டை பார்த்து ஒரு டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட் கேர்ள்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு லைன் விட்டு எழுத தெரியும். கர்சி எழுத போகிறோம். லெஃப்ட்டுக்கு எப்படி எழுதணும்னா இப்படி எழுதணும். அப்புறமா அது ஃபுல்லாக எழுதிட்டு வந்துட்டு நாம் அப்புறமா ரைட் பார்க்கலாம். ஃபுல்லாக கூட எழுதிட்டு வாங்க. நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா விட்டுட்டு ரைட்க்கு எழுதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே இப்போ ரைட்க்கு பாக்ஸில் டாட் வச்சுட்டு ரைட் கர்வ்
டாட் வச்சாச்சா? இப்போ நம்ம லைக் பார்க்கலாம். இப்படி லைக் வந்து இப்படி போடணும். நீங்கள் அப்படியே நீங்கள் கீழே வரைக்கும் எழுதிட்டு வாங்க. அப்புறமா நாங்கள் உங்களுக்கு புதுசாக சொல்லித்தரேன். பார்த்துருக்கோன்னா ஸ்லாண்டிங் லைன் பார்த்துருக்கோம், அப்புறமா ஸ்லீப்பிங் லைன் பார்த்துருக்கோம், அப்புறமா ஸ்லாண்டிங் லைன் பார்த்துருக்கோம், அப்புறமா சி ரைட் சி லெஃப்ட் கர்வ் எழுதிக்கும், அப்புறமா ரைட் கர்வ் எழுதிக்கும். இது ஃபுல்லாக நீங்கள் ஒரு பேஜை கம்ப்ளீட் பண்ணணும். ஹோம் ஒர்க்காக பண்ணிட்டு வாங்க. இப்போ கொஞ்சோன்னே இங்கிலீஷ் கற்றுக்க சொல்லித்தரேன். யாராவது உங்கள் பேர் கேட்டாங்கன்னா வாட் இஸ் யோர் நேம் கேட்கணும். அவங்க உங்களை யாராவது வாட் இஸ் யோர் நேம் கேட்டாங்கன்னா மை நேம் இஸ், நீங்கள் உங்களுக்கு பேர் என்ன, உங்களுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்களோ அந்த பேரை அவங்களுக்கு சொல்லிக்கணும். பிரியா இருந்துச்சுன்னா பிரியானா பிரியா, மை நேம் இஸ் பிரியா அப்படி சொல்லணும். ஜாஸ்விதா இருந்ததுன்னா மை நேம் இஸ் ஜாஸ்விதா சொல்லணும். கூட டெய்லி பேசி பழகிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு நல்லா ரிவைஸ் ஆகும். ஆமாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் கண்டினியூ ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.